உங்க எல்லாருக்கும் சொல்றேன், யாராவது உங்களை அழ வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக அழாத. ஏன்னா அவங்க அதானே விரும்புறாங்க. அவங்க விரும்புறத நீ ஏன் செய்யற? அதான் உனக்கு ஆகாதவங்களா ஆயிட்டாங்கல்ல. அழாத அழாத. ஆனா ஒண்ணு, பகைவரா இருந்தாலும் சொல்ற சொல்லுக்குள்ள ஏதேனும் மரம் இருக்கா? அவங்க சொல்ற முறை தப்பா இருக்கலாம், அதுல உன்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதுக்கு ஏதாவது இருக்கா? கத்துக்கோ. அடுத்த முறை ரிப்பீட் பண்ணாத, பதில் சொல்லுங்கிறனா. சண்டை போடாத, அவங்களுக்கு எதிராக ஏதாவது கான்ஸ்பிரசியும் செய்யாத, அழாத, ஹர்த்தால் பண்ணாத, சாரிச்சு காட்டு. எந்த வாய் அவமானப்படுத்தியதோ அந்த வாயினால் நீ பரிசு வெறு. அதுதான் நோக்கம். யாராவது நம்மள துக்கப்படுத்தணும்னு நினைச்சோம்னா அவங்கள சாவடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். அவங்களுக்கு முன்னால அவங்க ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கிற அளவுக்கு வளர்ந்து காட்டு. அதை விட அவங்களுக்கு வேற தண்டனையே கிடையாது. இந்த லீடர்ஷிப் எப்படி நீ வளர்த்துக்குவ? உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கிறோம், மேற்படிப்பு சொல்லி கொடுக்கிறோம். வாழ்க்கை எந்த விபத்து நடந்தாலும் யார் வீட்டுக்கும் போய் இப்படி நிற்காமல் உன்னுடைய பர்சல உனக்கான சம்பாத்தியம் சுயமரியாதையுடன் இருப்பதற்காக உனக்கு கல்வி கொடுத்திருக்கிறோம் என்றால் அந்த கல்வியை அன்றாடம் நீ புதுப்பித்துக் கொண்டே இரு என் குழந்தையே.